இப்போ இங்கே திருத்தணியில் நடந்த அந்த கொடூரமான நிகழ்வு இருக்குது பாருங்கள், அது வந்து அடுத்த கட்டமாக அதை பற்றி எல்லாரும் பேச ஆரம்பிச்சிருக்காங்க, விவாதிக்கப்படணும். இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நடக்கும்போது அதுக்கான காரணம் என்ன, அது இனிமேல் நடக்காமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணுன்றதுக்கு ஒரு ஆரோக்கியமான விவாதம் கண்டிப்பாக தேவை. அது வந்து இன்றைக்கி தொடங்கியிருக்கு. அதில் ஒரு 2-3 பார்வைகள் முன்வைக்கிறாங்க. ஒன்று வந்து போதையில் இருந்தாங்க, அதனால் இந்த மாதிரி பண்ணிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் நேற்று அஸ்ரா கார்க் ஐபிஎஸ் பேசும்போது அவங்க போதையில் இருந்ததுக்கான எந்த ஆதாரமும் இல்லைன்னு சொல்லிட்டார். ரெண்டாவது, இங்கு மொழி சார்ந்து பேசக்கூடிய அரசியல், அதை ஒரு காரணமாக சொல்கிறாங்க. மூன்றாவதாக சொல்கிறது ஊடகங்கள், அதாவது சமூக ஊடகங்கள், அதில் வரக்கூடிய ரீல்ஸு, இல்லை சினிமாவில் வந்து எப்படியெல்லாம் வந்து ஹீரோயிசம் ப்ரொஜெக்ட் பண்ணப்படுது அப்படிங்கிற இந்த விஷயங்களெல்லாம் மையப்படுத்தி தான் இந்த விவாதம் நகருது. இப்போ இதில் எது முதன்மையான காரணம், எதனால் இது நடக்குது அப்படிங்கிறது இப்போ அந்த நிகழ்வை பொறுத்த வரைக்கும் அது முழுமையாக விசாரணை நடந்து வெளியே வந்தால் தான் தெரியும். ஆனால் இன்றைக்கி நம்ம அங்கே பார்த்த காரணங்கள், அந்த மாதிரி சூழல்கள் வந்து பல இடங்கள் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. அதை பற்றி தான் நம்ம பேசணும்னு நினைக்கிறேன். இப்போ இதில் முதன்மையானதாக சொல்லப்படுறது அந்த போதையில் இருந்தாங்கன்னா, அது இல்லைன்றதை காவல்துறை சொன்னாலும் கூட சீமானோட அறிக்கை நேற்று வெளியிட்டிருந்தார். அதில் பார்க்கும்போது அவரும் கூட இதை வந்து சுட்டி காட்டி பேசியிருக்காரு. அதில் அவர் பல இடங்களில் சொல்கிறது வந்து இன்றைக்கி தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய குற்றங்களுக்கு அடிப்படை காரணமாக இருக்கிறதே போதை தான். அதில் டாஸ்மாக் மது இல்லைனா கஞ்சா மாதிரியான போதைப் பொருட்கள் பயன்பாடு, அதை வந்து முற்றிலுமாக ஒழிச்சிட்டாலே ஒரு 95% குற்றங்கள் வந்து நடைபெறாமல் தடுக்கலான்னு அவர் சொல்லியிருக்காரு. பல எதிர்க்கட்சிகள் வந்து அந்த அடிப்படையில் இருந்தால் இதை பார்க்குறாங்க. பெரும்பாலானவர்கள் வந்து இது வந்து ஒரு போதைப்பொருள் பயன்பாடு அதிகமாக இருக்குது, அதை கட்டுப்படுத்தலை, அதனால தான் இப்படி நடக்குதுன்னு நிறைய குற்றச்சாட்டுகளை முன் வச்சுருக்காங்க. உங்களுடைய பார்வையில் இந்த விஷயங்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? சரி, இப்போது இதில் போதை கலாச்சாரம், போதை வந்து தமிழ்நாட்டில் பெருகிருச்சு. இங்கே வந்து எல்லாரும் ஈஸியாக ஸ்கூல் பாய்ஸாக இருக்கட்டும், இல்லைனா காலேஜ் படிக்கக்கூடிய மாணவர்கள் கிட்டலாம் வந்து போதை போய் சேருது அப்படின்றத கண்டனம் தெரிவிக்கிறது சரிதான். ஏன்னா போதை வந்து இந்த வயசில் என்ன கன்சியூம் பண்ணுறோம், ஒரு நிதானமே இல்லாமல் பயன்படுத்தக்கூடிய ஒரு நிலைக்கு தள்ளப்படுறாங்க. அது கவர்மெண்ட் வந்து அதுக்கு அதை ஸ்டெப்ஸ் எடுக்காமல் இருக்கிறாங்கன்றதெல்லாம் கண்டிக்கிறது, அதுக்கான விஷயங்களை குறிப்பிடுறதெல்லாம் சரிதான். ஆனால் இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு காரணமே போதை தான் அப்படின்னு சொல்கிறது வந்து ஒரு எக்ஸ்கியூஸாக தான் நான் வந்து பார்க்குறேன். இப்போ போதை வந்து அதிகமாக பயன்படுத்தக்கூடிய சில இடங்கள், அதாவது இப்போ ஒரு பப்பாக இருக்கட்டும், இந்த மாதிரியான இடங்கள்லாம் வந்து போகிறதே வந்து ஆல்கஹால் கன்சியூம் பண்ணும் அப்படின்றதுக்காக தான் போகிறாங்க. அங்கே ஆல்கஹால் கன்சியூம் பண்ணுற இடத்துல ஆண்களும் இருக்காங்க, பெண்களும் இருக்காங்க. அந்த மாதிரி இடங்களில் ஒரு என்ன பண்ணுறோம் அப்படின்ற புரிதலோட தானே வந்து அங்கே இருக்கிறாங்க. அந்த இடங்கள்ல இந்த மாதிரியான பிரச்சனைகள் வருதான்னு கேட்டால் பெரிய அளவுக்கு இப்போ இந்த மாதிரியான ஒரு பெரிய கிரைம் ரேட்ஸ் வந்து அந்த இடத்துல நடக்கிறது இல்லை. அப்போ அந்த இடத்துல நான் என்ன பண்றோம் அப்படின்ற ஒரு புரிதல் இருக்க தான் செய்யுது. இப்போ போதை கன்சியூம் பண்றதுக்கு முன்னாடியே அந்த இன்டென்ஷன் வந்து அவங்களுக்கு இருக்கு அப்படின்னு நான் நம்புறேன். இப்போ ஒரு ஈவ் டீசிங் பண்ண போறாங்க அப்படின்னா, ஈவ் டீசிங் பண்றான், இல்லை எவனோ ஒருத்தன் வந்து ஒரு பெண் கிட்ட வந்து மிஸ்பிஹேவ் பண்றான் அப்படின்னா, தனக்கு அந்த இன்டென்ஷன் இருக்கிறதுனால தான் வந்து அதை பண்றாங்க அப்படின்னு நான் நம்புறேன். அது வந்து போதைனால தான் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றதுலாம் நம்புற மாதிரி இல்லை. ஏன் ஒரு போதை தான் அதுக்கு காரணம், அதுதான் எனக்கு வந்து நிலைக்குலைய வச்சிருச்சு, அது நிலை குலைஞ்சதுனால தான் நான் வந்து தடுமாறிட்டேன், அதனால தான் நான் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறேன்னா, தடுமாறுவேன்னு உனக்கு தெரியும் தானே. ஆல்கஹால் கன்சியூம் பண்ணிவிட்டு நீ பண்ணுறதே தன் நிலை தடுமாறணும், நம்ம இந்த நிலையிலே இருக்கக்கூடாது, நம்ம வந்து பரவச நிலைக்கு போகணும், இந்த சினிமாலெல்லாம் சொல்கிற மாதிரி அந்த நிலைக்கு போகணும்னு சொல்லி தெரிஞ்சு தானே நீங்கள் போய் ஆல்கஹால் கன்சியூம் பண்ணுறீங்க. அப்போ ஆல்கஹால்ன்றது என்ன பர்பஸ், அது என்ன பண்ணுன்றது தெரியும், தெரிஞ்சு கன்சியூம் பண்ணிவிட்டு அதில் ஒரு மிஸ்டேக் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த மிஸ்டேக்குக்கு அக்கௌண்டபிள் எடுத்துக்க வேண்டியது அந்த இண்டிவிஜுவல் பர்சனாக தவிர ஆல்கஹால் காரணம் அப்படின்னு சொல்லிட முடியாது அப்படின்றது தான் என்னுடைய கருத்து. இன்னொன்று வந்து இன்டென்ஷன் அவங்களுக்கு இல்லாமல் யாரும் பண்ணுறது கிடையாது. இப்போது நிறைய பேருக்கு வந்து ஆக்சிடென்ட் பண்ணுறாங்க, ஆக்சிடென்ட் நடக்குது, ஆல்கஹால் கன்சியூம் பண்ணிவிட்டு ஆக்சிடென்ட் பண்ணாங்க அப்படின்னா அதுக்கு காரணம் வந்து ஆல்கஹால்னு சொல்லணுமா, இல்லை பண்ண நபரை வந்து கைது பண்ணுறாங்களா? ஆல்கஹால் பண்ணிட்டாரு, குடிச்சிட்டு வந்துட்டாரு, அதனால் அவர் விட்டுருங்க, ஆல்கஹால் தான் காரணம், போதை தான் காரணம்னு சொல்லி விட முடியாது. அதுக்கு அடிக்ட் ஆகிறது அப்படின்றதுலாம் வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே தானே தவிர இப்படி நம்ம குடிக்கணும் இல்லை ஒரு பெருமைக்காக பண்ணுறதெல்லாம் வந்து அடிக்ஷனோட ரிலேட் பண்ணி ஒரு பிரச்சனைக்கான ஒரு தீர்வாக, இதில் ஒரு பிரச்சனைக்கான காரணமாக சொல்கிறதுன்றது ஒரு எக்ஸ்கியூஸ் அப்படின்றத தான் நான் வந்து பார்க்குறேன். தனிப்பட்ட நபரினுடைய இன்டென்ஷனை ஆல்கஹால் மூலமாக பண்ணிவிட்டு ஆல்கஹால் தான் காரணம், போதையினால தான் நான் அதை பண்ணேன் அப்படின்னு சொல்கிறது முழுக்க முழுக்க தான் தப்பிக்கிறதுக்கு பயன்படுத்திக்கக்கூடிய ஒரு எஸ்கேபிசம் அப்படின்னு தான் நான் வந்து அதை கன்சிடர் பண்ணுறேன். போதை மட்டுமே காரணம் கிடையாது, அவனுக்கு அந்த இன்டென்ஷன் அப்படின்றது அவன் வெட்டணும், இல்லை அந்த பொண்ணுக்கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணணும் அப்படின்ற அந்த இன்டென்ஷன் போதை அடிக்கிறதுக்கு முன்னாடியோ இல்லை போதை கன்சியூம் பண்ணுறதுக்கு முன்னாடியோ அந்த இன்டென்ஷன் அவனுக்கு இருந்திருக்கு அப்படின்றது தான். இன்னொன்று, கஞ்சா வந்து பயன்படுத்துகிறாங்க, கஞ்சா பயன்படுத்துறதுனால தான் இதெல்லாம் நடக்குது, கஞ்சா பிரச்சனைகள் வந்ததுனால அவன் திங்க் பண்ண முடியலை அப்படின்னு சொல்கிறாங்க.
கஞ்சா வந்து இங்க தடை செய்யப்பட்ட ஒரு பொருள் தானே, விற்கக்கூடிய நிலையில அது இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல அதை நீங்க அரசாங்கத்தை வந்து தட்டி கேட்கறது கரெக்ட் தான். ஆனா அது தடை செய்யப்பட்ட பொருள்னு தெரிஞ்சே போய் வாங்குறவன நம்ம அந்த இடத்துல கேள்வி கேட்காம இது வந்து விற்கிறாங்க அதனால நான் போய் வாங்கிட்டேன் அப்படின்னு சொன்னா, விற்கிறாங்கன்றதுனால என்ன வேணா எல்லாரும் வாங்கிடுறோமா அப்படின்ற ஒரு கேள்வி இல்லை. இல்லையா? அதில் வந்து எது சரி தப்பு, எது வந்து சட்டவிரோதம், எது வந்து சரின்னு தெரிஞ்சவங்களை வந்து நம்ம அப்படி கேள்வி கேட்கலாம். ஒரு குறிப்பிட்ட வயசு இருக்கும். அதுதான் இந்த 17 18க்குள்ளே இருக்கக்கூடியவர்களுக்கு வந்து என்னன்னா, அது தப்பு தான் அப்படின்னு தெரியவே தெரியாமல் அதை பண்ணிட்டு அதன் மூலமாக ஒரு சந்தோஷம் வருது, அது கெத்து நினச்சி பண்ணுறாங்கல்ல, அந்த இடத்துல அவங்களுக்கு இது சட்டவிரோதமாக இல்லையான்றதே தெரியாது. இப்போ உங்களுடைய இது நான் புரிஞ்சுக்கிறேன். அதாவது இங்கே போதைப் பொருள் முழுவதுமாக ஒழிக்கப்படணும், அது வந்து சமூகத்துக்கு சீர்கேடு அப்படிங்கிறது புரிஞ்சுக்கிறோம். அதே நேரத்தில் ஒரு குற்றங்கள் நடக்கும்போது அதோடைய அடிப்படை காரணம்னு பார்க்கும்போது போதை மட்டுமே காரணமாக இருக்கிறது இல்லை, அந்த தனி மனிதருக்கு இருக்கக்கூடிய எண்ணங்கள், அவங்க அதை வந்து போதையும் பயன்படுத்தி இப்படி பண்ணிட்டு போகிறாங்கன்னு சொல்கிறீங்க. இதில் இன்னொரு விஷயமும் பேச வேண்டியதாக இருக்குதுன்னு நான் பார்க்குறேன். இப்போ கோபி சுதாகரை வந்து அதிகமாக நிறைய பேர் வந்து இந்த லாஸ்ட் 2 டேஸாக சொல்கிறத நான் பார்க்குறேன். அதுக்கு காரணம் வந்து இந்த பரிதாபங்கள் சேனலில் வெளியான வடக்கு பரிதாபங்கள் அப்படிங்கிற வீடியோ. அன்னைக்கு வந்து அது ஒரு மிகப்பெரிய அளவுக்கு பேசப்பட்டது. சொல்லப்போனால் முதலமைச்சரே வந்து அந்த வீடியோவோட விஷயங்களை கோட் பண்ணி ஒரு ட்வீட்டே போட்டிருந்தார். வடக்கு பரிதாபங்களை நாம் பார்த்தோம், இனியாவது மத்திய அரசு வந்து இந்த ரயில் உள்ளிட்ட விஷயங்களில் என்னென்ன பண்ணணுன்றதை ஒரு மாதிரி அதை பொலிட்டிக்கலாக எப்படி சொல்லணுமோ அப்படி சொல்லியிருந்தார். இப்போ என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா, கோபி சுதாகரோட அந்த வீடியோ மூலமாக ஒரு மிகப்பெரிய ஒரு வெறுப்பு பிரச்சாரம் மாதிரி அது உருவாயிடுச்சு. அதனால் தெரிஞ்சோ தெரியாமலோ பொதுவாகவே வந்து கெஸ்ட் ஒர்க்கர்ஸை பார்க்கும்போது ஒரு வெறுப்புணர்வோடு பார்க்கக்கூடிய ஒரு தன்மை வந்துருச்சு, அதுக்கு அவங்க காரணம்னு சொல்கிறாங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, அப்படி வந்து தனிப்பட்ட முறையில் ஒரு கிரியேட்டர்ஸை அவங்கள குறி வைக்கிறது தவறுன்னு தான் நான் நினைக்கிறேன். என்னென்னா, அவங்க சொல்லக்கூடிய ஒரு சட்டையராக தானே அவங்க சொல்கிறாங்க. அவங்க சொல்கிறது தப்பாக இருந்தால் மக்களே ஏற்றுக்க மாட்டாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் மக்களே ஏற்றுக்க மாட்டாங்க. அதன் மூலமாக ஒருவேளை தவறுதலாக சில பேர் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டியது நம்மளுடைய கட்டாயம். அவங்க வந்து இன்றைக்கி சமூகத்தில் நடக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளை பற்றியுமே வந்து வீடியோஸ் போட்டிருக்காங்க. ஆணவ படுகொலை நடக்கும்போது எவ்வளவோ பேர் மணிக்கணக்காக வந்து ஜாதி ஒற்றுமை பற்றியும் ஏற்றத்தாழ்வு இல்லாத சமூகம் உருவாகணும் அப்படின்னும் பேசியிருக்காங்க. அவங்களுக்கு இல்லாத ஒரு ரீச் இவங்க 2 பேரும் வந்து அதை வந்து ரொம்ப ஒரு அவங்களுடைய ஸ்டைலில் காமெடியாக அதை ஒரு சட்டையராக சொல்லும்போது பல லட்சம் பேரை போய் ஈஸியாக சேர்ந்துருது. நம்ம வந்து கருத்தியல் ரீதியாக பல மணி நேரம் பேசுகிறவங்களுக்கும் இவங்களுக்கும் ஒரே விஷயம் தான். இவங்களும் ஜாதிய ஏற்றத்தாழ்வுகள் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. எதுக்கு வீணாக ஜாதி பெருமை பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்றத சொல்கிறாங்க. அது போய் சேருது. இப்போ இந்த வடக்கு பரிதாபங்கள் மூலமாக இப்போ இந்த மாதிரி டேர்ம் பண்ணுறது தவறானது தான். அதை நம்ம ஆதரிக்கலை. வடக்கன்னு சொல்லி குறிப்பிட்டு அதை வந்து ஒரு கேலி பொருளாக பேசுகிறதோ இல்லை சோஷியல் மீடியாவில் ட்ரால் மெட்டீரியலாக மாற்றுறது அது தவறானது தான். அதை வந்து நம்ம யாரும் ஆதரிக்க போகிறது கிடையாது. அதே நேரத்தில் இப்போ ட்ரெயினில் அப்படி பிரச்சனை இருக்குது, இங்கேருந்து ரிசர்வ் பண்ணிட்டு போகிறவங்க முன்பதிவு செய்கிறவங்களுக்கு இருக்கைகள் கிடைக்கிறது இல்லை, நார்த் இந்தியாவிலேருந்து வரக்கூடியவர்கள் பெரும்பாலும் வந்து அவங்க புக் பண்ண சீட்ஸில் உட்காந்துடுறாங்கன்றது ஒரு பிரச்சனை தான். அதை வந்து ஒன்றிய அரசை நோக்கி மத்திய அரசை நோக்கி வந்து கேள்வியில் நம்ம முன்வைக்கணும். அவங்க வந்து அதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்றத கேட்கலாம். இல்லை மாநில அரசு என்னென்ன செய்யணுமோ மாநில அரசையும் கேட்கலாம். இது பொதுவாக மாற்றி ஒரு தனிநபருக்கு எதிராக மாற்றுறது அப்படின்றது தவறாதுன்னு நான் பார்க்குறேன். அதே நேரத்தில் இதில் வந்து வடக்கன்னு சொல்கிறதோ இல்லை நார்த் இந்தியன் ஒர்க்கர்ஸ் இந்த இஷ்யூவை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னா, இப்போ நம்மளுடைய உரிமைகளை வந்து அவங்க பறிச்சிடுறாங்க, நம்மளுடைய வேலைவாய்ப்புகளை அவங்க எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிரச்சாரமும் இங்கே இருக்கிறத பார்க்குறோம். இன்றைக்கி நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தோம் அப்படின்னா பெரும்பாலும் வட இந்தியர்கள் எந்த மாதிரி வேலையில் இருக்காங்க நம்ம எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். இப்போ ஹோட்டல்ஸில் வந்து அங்கே உதவியாளர் அந்த சர்வீஸ் பண்ணுறவங்க அந்த மாதிரி கேட்டகரியில் இருக்காங்க, இல்லைனா கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர்ஸாக இருக்காங்க. இந்த மாதிரியான ப்ளூ காலர் ஜாப்ஸில் தான் பெரும்பாலும் இருக்காங்க. தமிழர்களுடைய வேலை வாய்ப்புகளை பறிக்கிறாங்க, தமிழர்களுடைய உரிமைகள் போகுது அப்படின்னா அதற்கு சட்ட ரீதியாக என்ன பண்ணணும் அப்படின்றது தான் பார்க்கணும். இப்போ தமிழ்நாட்டில் தமிழர்களுக்கு வேலை வாய்ப்பில் முன்னுரிமை அப்படிங்கிறது அவசியமானது. அதை நோக்கி வந்து எல்லாரும் பேசணும். அதுக்காக வந்து வேற ஒரு மாநிலத்திலிருந்து இங்கே வரவங்களை வந்து அச்சுறுத்துகிற போக்கு அப்படின்றது என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ நம்மளுடைய தமிழர்களும் எல்லா மாநிலங்களையும் இருக்காங்க. நம்மளுடைய அண்டை மாநிலமான கர்நாடகாவில் அவ்வளவு தமிழர்கள் இருக்காங்க. ஐடி இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணுறாங்க, ஹைதராபாத்தில் போய் ஒர்க் பண்ணுறவங்க நிறையா இருக்காங்க, குஜராத்தில் ஒர்க் பண்ணுறாங்க. இந்த மாதிரி இந்தியா முழுக்க பல மாநிலங்களில் இருக்காங்க. அவங்களுடைய பாதுகாப்பு ரொம்ப முக்கியம் இல்லை. இப்போ இங்கே ஏதாவது நடக்கிற ஒரு அசம்பாவிதம் அப்படிங்கிறது தவறாக வந்து அது வேற ஒரு விளைவுகளை வேறு மாநிலத்தில் ஏற்பட்டுச்சுன்னா அன்னைக்கு பாதிக்கப்பட போகிறதும் நம்மளுடைய உறவுகள், நம்மளுடைய சக நண்பர்கள் தான். அதனால் என்றைக்குமே வந்து ஒரு மொழியின் அடிப்படையில் இங்கே இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும்னு போயிடக்கூடாது. அந்த பிரச்சனை என்ன, இப்போ அவங்க இங்கே இருக்கிறாங்களா, அவங்கள வந்து முறைப்படுத்தணும். இப்போ எப்படி வந்து அவங்க மீதான வன்முறையை நம்ம ஆதரிக்கலையோ அந்த மாதிரி இப்போ அவங்க இங்கே நிறைய பேர் வந்து அதன் மூலமாக ஏதாவது குற்றங்கள் நடக்குது, இல்லை அவங்க எத்தனை பேர் இருக்காங்கன்னு தெரியலை,
அப்படிங்கிறத முறைப்படுத்தணும். ஒரு மாதிரி முறைப்படுத்தி கரெக்டாக வந்து அவங்களுக்கு என்ன உரிமைகளோ அதை கொடுக்கணும். அதே நேரத்தில் அந்த மாதிரி ஒரு கட்டுக்கடங்காமல் வந்து அதனால் இங்கே வேறு பிரச்சனைகள் வந்துடக்கூடாது, அதையும் சரிப்படுத்தணும். அந்த மாதிரி இதை கொண்டு போகணுமே தவிர, ஒரு பிரச்சனை வருதுன்னு சொல்லிட்டு இதை வாய்ப்பாக பயன்படுத்தி இதை அரசியலாக்கி இதை வந்து வட இந்தியர்களுக்கு எதிராகவோ அல்லது தமிழர்களுக்கு எதிராகவோ பண்ணுறதுன்றது சரியாக இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். அதுவே தான் சரி. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இங்கே பாதுகாப்பு அப்படின்றது இங்கே யாதும் ஊரே யாவரும் கேளீர் அப்படின்னு சொல்கிற மாதிரி எல்லாருக்குமான ஒரு இடமா எல்லாமே இருக்கணும் அப்படின்றத. இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க வந்து குஜராத்தில் போயிட்டாங்க, அவங்களுக்கு பாதுகாப்பு உறுதி செய்யணும் அப்படின்றத தாண்டி நம்மளுக்கே வந்து ஒரு ஹியூமனிட்டி அப்படின்றது இருக்கணும் இல்லையா? இதை சக மனுஷனா அவனும் நம்மள மாதிரி இருக்கிறான், நம்ம போன்ற ஒருவன் தானே, அவனுக்கும் வலிக்கும், அவனுக்கும் உணர்வுகள் இருக்குது அப்படின்ற அந்த ஒரு எண்ணம் வந்து இப்போ குறைஞ்சிருச்சோ இந்த மாதிரியான காலகட்டத்தில் அப்படின்னு தான் இந்த மூலமா பார்க்க வேண்டியது இருக்கு. ஏன்னா அவ்வளோ விகரஸா அவ்வளோ ரத்தம் கொட்டுது, ஆனாலும் வந்து ரீல்ஸ்ல தான் வந்து கவனம் இருக்கு அப்படின்றப்போ அந்த எண்ணங்கள் குறைஞ்சிருச்சு அப்படின்றது தானே தெரியுது. போதையில இல்லைன்னு சொல்றாங்க. இப்போ போதையும் அந்த இடத்துல எக்ஸ்கியூஸா நம்ம சொல்ல முடியாது. போதையும் இந்த இன்சிடென்ட்டை பொறுத்த வரைக்கும் அவர் வட இந்தியர் அப்படிங்கிறதுனாலையும் தாக்குதல் நடக்கலன்னு போலீஸ் கிளாரிஃபை பண்ணிட்டாங்க, அதையும் சொல்லணும். ஆக்சுவலா அவர் ஒடிசா. ஓகே. இருந்தாலும் வந்து இங்க அந்த மாதிரி யாரும் ஜியாகிரபிக்கல் ரீஜனை புரிஞ்சுக்கிட்டு அதை பண்ற மாதிரி எனக்கு தோணல சார். ஏன்னா வேற மொழி பேசுறான் அப்படின்னாலே அவன் அவ்வளவுதான் வடக்கன் அப்படின்ற அந்த ஒரு லேபிள் தான் இருக்குது. மொழி பற்று அப்படின்றது ஒரு எந்த எல்லைக்கு போகணும் அப்படின்றது ஒன்று இருக்கு இல்லையா? யாரை வந்து எதிர்க்கணும், இது யாரு, அவன் நம்மளை போன ஒருவன் தானே, அவனுக்கும் வலிக்கும், அவனுக்கும் உணர்வுகள் இருக்கு, அவனும் நம்மள மாதிரி ஒரு வேலையை தேடி வந்திருக்கான், நம்ம எப்படி நம்ம வாழ்க்கையை காப்பாற்ற ஓடுறோமோ அவனும் காப்பாத்துறதுக்காண்டி நம்ம ஊரை தேடி வந்திருக்கான் அப்படின்ற அந்த ஒரு புரிதல் வந்து இல்லாம போனது இது ஒரு முக்கிய காரணம் தான். வடக்கன் அப்படின்ற அந்த லேபிளிங் பண்றது. இப்போ எப்படி ஒரு தொழில் செய்யறவங்களை வந்து நீ அந்த தொழில் அதான உன் தொழில்னு சொல்லிட்டு அந்த தொழில் பேரை சொல்லி அவனை கூப்பிடுறது தப்போ, அதே மாதிரி இதுவும் தப்பு தான் அப்படின்னு நான் வந்து அதை கன்சிடர் பண்றேன். இப்போ வடக்கன் அப்படின்னு அந்த லேபிளிங் அதை வச்சு ஒரு கிண்டல் செய்யறது, இல்ல அது ஒரு காலப்போக்கில் நான் வடக்கு நண்பர்னு தானே சொல்றேன் அப்படின்ற ஒரு இதுக்கு இப்போ நீக்ரோன்னு சொல்றதா இருக்கட்டும், நிகான்னு சொல்றதா இருக்கும், இதெல்லாம் தடை செய்யப்பட்டது, இது தப்பு அப்படின்னு தெரிஞ்சுமே வந்து நிறைய பேர் பயன்படுத்துறாங்க. அதே மாதிரி தான் வடக்கன் அப்படின்னு சொல்றதும் தப்பு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒரு ரேஸ் அடிப்படையில் சொல்றது வந்து தப்புன்னு சொல்லி அப்படிலாம் பேசக்கூடாது அப்படின்ற ஒரு விதிமுறைகளோ இல்லை அப்படின்னு ஒரு உணர்வுகள் இருக்கும்போது வடக்கன்னு சொல்லி லேபிள் பண்றதும் வந்து தப்பு தான் அப்படின்னு நான் வந்து கன்சிடர் பண்றேன். வேலை வாய்ப்புன்னு வரும்போது இந்த மாதிரி வேலைகள்ல அவங்க ஆக்கியபை பண்றாங்க அப்படின்னு கன்சிடர் பண்ண நல்ல அவங்க பார்க்குற வேலைகள் வந்து எல்லாருக்கும் தெரியுன்றதை நீங்கள் சொன்னீங்க. ஆனால் இங்கே எங்கே சிக்கல் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீட் மாதிரியான எக்ஸாம்ஸ் எல்லாம் இருக்குது, ஆல் இண்டியா லெவல் எக்ஸாம்ஸ் எல்லாம் இருக்கும். இப்போ பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட்டாக இருக்கட்டும், இல்லை டாக்டர்ஸாக இருக்கட்டும், இன்ஜினியர்ஸாக இருக்கட்டும், இந்த மாதிரியான எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணி வரும்போது அவங்களுக்கான ரேங்கிங்ஸில் அவங்க எல்லா மாநிலத்திலையும் வந்து பணிகள்லையோ எல்லா மாநிலத்திலையுமே வந்து அவங்க வந்து போய் படிக்கிறதுக்கான காலேஜஸ் வந்து கிடைக்குது. ஆனால் இந்த காலேஜஸ் இங்கே உருவாக்குறது அப்படின்றது இந்த மாநிலத்தை சேர்ந்த நிதியில், இந்த மாநிலத்தினுடைய மக்களினுடைய நிதியில் அது வந்து உருவாக்கப்படுது, அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் தான் அது வந்து உருவாக்கப்படுது. ஆனால் அது சீரியஸான விஷயம் தான். நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ மத்திய அரசினுடைய வேலை வாய்ப்புகளில் தமிழர்கள் எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு சொல்கிறதும், அப்புறம் இங்கே தமிழ்நாட்டினுடைய பணிகளில் நல்ல ஒரு ஹை பேயிங் ஜாப்ஸில் எவ்வளோ தமிழர்கள் இருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் விவாதிக்கப்பட வேண்டியது தான். ஆனால் அதை எப்படின்னா, இப்போ இது வந்து மொழி சார்ந்த விஷயமா இல்லாமல் மத்திய மாநில அரசுகளுக்கு இடையேயான அதிகார பகிர்வு, கூட்டாட்சி, மாநிலங்களுக்கான சுயாட்சி, எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்கிறது அப்படிங்கிற பார்வையில் பார்க்கப்படணும்னு நான் பார்க்குறேன். இதை வந்து ஒரு அரசியல் ரீதியான போராட்டங்கள் மூலமாகவும் சட்டத்தின் மூலமாக தான் சரி பண்ண முடியுமே தவிர, ஒரு வெறுப்பு பிரச்சாரத்தை பண்ணி பாரு இதெல்லாம் அவன் பண்ணிட்டான்னு சொல்லும்போது என்னன்னா, உண்மையிலேயே இங்கே தமிழர்களுடைய வேலை வாய்ப்பை யார் பறிக்கிறார்களோ, யார் எடுக்கிறாங்களோ அவங்க யாரையும் வந்து இங்கே யாரும் கேள்வி கேட்க போகிறதும் கிடையாது, அவர்களுக்கு எதிராக போராட போகிறதும் கிடையாது. இதே மாதிரி அப்பாவிகள் இருக்காங்கல்ல, பொதுவாக ஒரு வெறுப்பை கொண்டு போகிறதன் மூலமாக இந்த மாதிரி யாரோ ஒருத்தர் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கரோ இல்லை இங்கே சுற்றுலாவுக்கு வந்தவங்களோ அவங்க பாதிக்கப்படக்கூடாதுல்ல, அது யாரோ ஒருத்தர் மேலே போயிடக்கூடாது. நம்மளுடைய கோபம் அப்படின்றது உண்மையிலேயே இந்த உரிமைகளை யார் பறிக்கிறாங்களோ அவங்க மேலே இருக்கணும். அது வந்து அரசியல் போராட்டமாக மாறணும். அதை வந்து இங்கே இருக்கிற கட்சிகள் பேச வைக்கிற அளவுக்கு மக்களுடைய கோபம் அப்படின்றது அந்த அரசியல் கட்சிகளை நோக்கி அவங்களை கேள்வி எழுப்ப ஆரம்பிக்கும். இது வந்து ஒரு ஸ்கில்டு ஒர்க்கு, இந்த ஸ்கில்டு லேபர்ஸே இல்லாமல் தமிழ்நாட்டில் போயிட்டு இருக்காங்க அப்படின்னு சில பேரும் சொல்கிறாங்க இல்லையா? இப்போ ஸ்கில்டு ஒர்க்கர்ஸ் எல்லாம் இப்போ நார்த் இந்தியாவிலேருந்து வரக்கூடிய சூழல் ஆயிடுச்சு. தமிழ்நாட்டில் ஸ்கில்டு லேபர்ஸே இல்லை, அதாவது இந்த மாதிரி பிளம்பிங்கோ இல்லை டீ கடையில் வேலை பார்க்குறதுக்கோ வந்து அந்த மாதிரியான ஸ்கில்டு லேபர்ஸ் இல்லை அப்படின்ற அந்த சில கருத்துக்கள் எல்லாம் வந்து முன்வைக்கிறதுனாலையும் இந்த மாதிரியான தவறான புரிதல் மக்களுக்கு போய் சேருதோ அப்படின்ற ஒரு பார்வையும் இருக்குது. ஸ்கில்டு லேபர்ஸ்ன்றது எது ஸ்கில்லு, நீங்கள் எதை வந்து எதோட கனெக்ட் பண்ணி அது எப்படி ஒரு புரிதலோட எந்த அரசியலை மக்கள்கிட்ட புகுத்துறாங்க அப்படின்றதும் இந்த மாதிரியான வன்முறைகளுடைய ரெஃப்ளெக்ஷன் அப்படின்னு தான் நான் வந்து பார்க்குறேன் சார். இதை நிச்சயமா இதில் இன்னொரு ஃபைனலாக இன்னொரு விஷயம் பேசணும் என்னன்னா,
இப்போது போலீஸ் வந்து அந்த பாதிக்கப்பட்ட இளைஞர் வந்து வட இந்தியர் அப்படிங்கிறதுனால இந்த தாக்குதல் நடக்கலை, அந்த இன்டென்ஷனில் நடக்கலைன்னு சொல்கிறாங்க. சரி, ஒரு வாதத்துக்கு எடுத்தோம் அப்படின்னா, இப்போது அந்த ஒரு 17 வயசு இளைஞனுக்கு வந்து இவ்வளவு புரிதல் இருந்திருக்குமா? இவங்க வந்து தமிழர்களுடைய வேலை வாய்ப்பை பறிக்கிறாங்க, இவங்க வந்து தமிழ் நிலத்தில் அதிகமாக வந்தாங்க அப்படின்னா எதிர்காலத்தில் அரசியல் மாற்றமே ஏற்படும் அப்படிங்கிற புரிதல்லாம் அவங்களுக்கு இருந்திருக்க வாய்ப்பே இல்லை. அவங்கள பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, இப்போ பொதுவாக ஒரு மென்டாலிட்டி இருக்கும்ல, இப்போ ஒரு தமிழ் பேசக்கூடியவர் அப்படின்னா எதிர்த்து பேசுவான், இல்லை யாரோ ஒருத்தன் ஏதோ ஒன்று கேட்பான். அங்கே ஒரு நார்த் இந்தியன்னு சொல்லும்போது அவன் ஒரு குரலற்றவனாக இருக்கிறான்ல, அது வந்து ஒரு அட்வான்டேஜாக ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது ஒன்று. ரெண்டாவது என்ன அப்படின்னா, அந்த ஒரு மென்டாலிட்டி தான். சோஷியல் மீடியாவில் வந்து நம்மளை தக்காக காமிச்சிக்கணும், நம்ம ஒரு கெத்தாக இருக்கணும், ஏரியாவில் ஃபார்ம் ஆகணும் அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டி பொதுவாக சோஷியல் மீடியாவில் இன்னைக்கு கிரியேட் ஆகுதுல்ல. அதுக்கு வந்து ஒரு லைக்ஸ் வர்றது, அதை வந்து நிறைய பேர் ஷேர் பண்ணுறது, இதை பண்ணாதான் கெத்துன்னு சினிமா வந்து ஒரு விஷயத்தையும் சொல்லிக் கொடுக்குது. சினிமாக்குள்ளே வந்து ஒரு ஹீரோவை எப்படியெல்லாம் ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க, ஹீரோனாலே ரத்தம் சொட்ட சொட்ட வரணும், கையில் பெரிய வெட்டுக்கத்தியோடு வரணும், கன்னை வச்சு வந்து ஸ்டைலான ஸ்டண்ட்டெல்லாம் பண்ணுறது, இது மாதிரி நிறைய காரணங்கள் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். அது எல்லாம் வந்து இதுதான் கெத்து அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டை வந்து போய் விதைக்குது. இன்னொன்று மாப் மென்டாலிட்டி சார், கூட்டு புத்தி. அதாவது ஒருத்தர் இருந்தால் அந்த இடத்துல வந்து தப்பு செய்யறதுக்கோ இல்லை என்ன செய்யறதுனாலுமே யோசிக்கிறது உண்டு. பேசுறது கூட ஐயோ நம்ம மட்டும் எப்படி பேசுறது அப்படின்னு தயங்குறது உண்டு. ஒரு 4 பேர் சேர்ந்துட்டோம்னா ஒரு தைரியம் வருது இல்லையா? அங்கேயும் வந்து 4-5 பசங்க சேர்ந்து அதை செய்யறாங்க அப்படின்றப்போ ஒருத்தனுக்கு ஒருத்தன் வந்து தைரியமா இவனும் இருக்கான், அவன் நம்மளுக்கு கூட இருக்கான், அவனும் தானே செய்யறான், இவனும் தானே செய்யறான் அப்படின்ற அந்த ஒரு புத்திலையுமே வந்து இந்த ஒரு காரியத்தை வந்து செஞ்சிருப்பாங்க அப்படின்னு நான் கன்சிடர் பண்றேன். ஏன்னா செய்யும் போதே அங்க போடுறான் இங்க போடுறான்னு பின்னாடி இருந்து ஒருத்தர் சொல்றான், அவன் வந்து அதை வந்து செய்யறான். ஸோ அந்த ஒரு மாப் மென்டாலிட்டி, அந்த கூட்டு புத்தியில என்ன செய்யறோன்ற அந்த ஒரு புரிதலே இல்லாம அதை வந்து செய்யறாங்க. இன்னொன்று அதான் நான் சொன்ன மாதிரி இது ஒரு மனிதாபிமானமே இல்லாம வந்து போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமா இது மாறிடக்கூடாது அப்படின்றது தான் ஒரு பயமாகவும் இருக்கு. இப்போ சமூகத்தில் நடக்கக்கூடிய அநீதிகள் எதுவாக இருந்தாலும் அது வந்து சொசைட்டிக்குள்ளே ஒரு ஹெல்த்தியான டிஸ்கஷனை கிரியேட் பண்ணும்போது தான் அது இனிமேல் நடக்காமையும் பார்த்துக்கலாம். பல பேருக்கு அது ஒரு விழிப்புணர்வாகவும் இருக்கும். இப்போ நம்ம பேசுகிறது மட்டும் இல்லாமல் ஒரு சொசைட்டியாக எல்லாரும் பேசும்போது தேவைப்படக்கூடிய அரசியல் மாற்றங்களோ இல்லை எந்தெந்த இடங்களில் சட்டப்பூர்வமாக அதை சரி பண்ணணுமோ அதெல்லாம் நோக்கி நகரும்னு நினைக்கிறோம். அந்த வகையில் நம்ம இதில் இருக்கக்கூடிய 3 விஷயங்களை பற்றியுமே 3 டைமென்ஷனில் பேசியிருக்கோம். உங்களுடைய கருத்து என்ன? இந்த மாதிரி பிரச்சனைகள் எப்படி ஒரு தீர்வை நோக்கி நகரணும், இதில் உண்மையான பிரச்சனைன்னு நீங்கள் நினைக்கிறது என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.